புஸ்தகம் 35வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகின்றேன். Genesis 35:1 says this in English. And God said unto Jacob, Arise, go up to Bethel, and dwell there, and make there an altar unto God that appeared unto thee when thou fleddest from the face of Esau thy brother. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். This was God's revelation to Jacob. God was speaking to Jacob when he was busy with his own life. தன்னுடைய வாழ்க்கையின் அலுவல்களிலே மிகவும் வேலை பளுவினாலே ஓடிக்கொண்டிருந்த, தன்னுடைய காரியமாக, தன்னுடைய வீட்டின் காரியமாக, தன்னுடைய வேலையின் காரியமாக ஓடிக்கொண்டிருந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தையை தான் ஆதியாகமம் 35:1 பார்த்தோம். There are moments in our life when God interrupts and tells us, this is a time that you return to the first love of your life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குறுக்கிட்டு உன்னுடைய ஆதி அன்பிற்கு திரும்புகிற நேரம் வந்தது என்று சொல்லும் சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு உண்டாகவில்லை என்றால் அது போன்ற சந்தர்ப்பங்கள் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கவும் கேட்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். சில நேரங்களில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு உன்னுடைய ஆதி அன்பிற்கு நீ திரும்பும் நேரம் வந்தது என்று சொல்லுவார். This is the time that you return to the first love of your life என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் அதை எப்படி உட்கொள்கிறோம், எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்கள் அமையும். When we respond in obedience to God's calling to return to the first love of our life, God takes care of the future steps and ordains them. Will you lift up your hands and say, Hallelujah? Genesis 35:1 is one of those moments when God was looking at a man and telling him, now is the time that you return to the first place that I spoke to you. உன்னை பார்த்து நான் பேசின அந்த இடத்திற்கு நீ திரும்பும் நேரம் வந்தது என்று ஆதியாகமம் 35:1 கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னதைத்தான் இப்பொழுது நாம வாசிக்க கேட்டோம். நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னாரே. That was God calling Jacob to the first love of his life. Rachel was not the first love of Jacob's life, nor was Leah. லேயாளும் ராகேலும் யாக்கோபனுடைய ஆதி அன்பல்ல, கர்த்தர் அவனுடைய ஆதி அன்பு என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். And Jacob was running. யாக்கோபு ஓடிக்கொண்டிருந்தான். Jacob, like most of us, was busy with life's many schedules. வாழ்க்கையினுடைய பல்வேறு நிர்பந்தங்களினாலே யாக்கோபு ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே தான் கர்த்தர் அவனை பார்த்து பேசுகின்றார். And in the busy schedule of Jacob, God interrupts, God intervenes and speaks to him a word of love, a word of grace, a word of unction. கர்த்தர் அவனை பார்த்து ஒரு அன்பின் வார்த்தையை, ஒரு ஆறுதலின் வார்த்தையை, ஒரு தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு வாழ்க்கையில் மிகவும் நொந்து போன ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து இப்படி பேசினார். When Jacob was broken in his spirit, God spoke to him in Genesis 35:1. Jacob was distraught at the way he was treated by his father-in-law. தன்னுடைய மாமனாகிய லாபான்
அவனை நடத்தின விதத்தை குறித்து அவன் நொந்து போயிருந்தான். 20 வருடங்களிலே 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டிருந்தது என்று நாம வாசிக்கிறோம். In 20 years, his salary, his cost to the company had been changed 10 times. And he had no say in determining his career. தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுவதிலே யாக்கோபுக்கு எந்த ஒரு பேச்சும் சொல்ல அதிகாரம் இல்லாதவனாக அவன் இருந்தான். And he was running. அவன் ஓடிக்கொண்டிருந்தான். He was running away from Laban. He was running and he did not know where his destination was. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை. The only thing that he knew was he wanted to get as far as possible from the household of his father-in-law. தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய்விடலாம் என்று யாக்கோபு போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு அவனோட பேசுகிறதை பார்க்கிறோம். ஏமாற்றங்கள், சோர்வுகள் என்று பலவிதமான வருத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனை நொந்து போக செய்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாராவது இங்கே இருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. But if you are in a similar situation like Jacob was, I want to speak a word of grace in your life. கர்த்தர் உங்களிடத்தில் பேசும்படி கேளுங்கள். Ask God to speak to you. Ask God to speak to you and show you the way forward, and He will do it. யாக்கோபு அதை கேட்கவில்லை, கேட்காமலே பேசுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். Jacob did not ask God to speak to him and reveal his future to him. Yet God spoke to him. கேட்காமலே பேசும் பொழுது கேட்டால் எவ்வளவு அதிகமாக பேசுவார் என்பதை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஜெயித்திருந்தான். He had a measure of success in his life. I'm talking about Jacob. கொஞ்சம் ஜெயித்திருந்தான், ஆனால் நிறைய இடங்களிலே தோற்றும் போயிருந்தான். He had a measure of success, but he also had a fairly good share of failures in his life. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய வருத்தங்கள், நிறைய தோல்விகளையும் யாக்கோபு சந்தித்திருந்தான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். யாக்கோபுக்கு இருந்த பெயர், புகழ், பிரச்சனைகள் எதை குறித்தும் கர்த்தர் இந்த இடத்துல பேசவில்லை. இவ்வளவு ஆஸ்தியை நீ திரட்டி கொண்டாயா யாக்கோபே என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்லவில்லை. இவ்வளவு அனுபவ சம்பத்தை நீ சம்பாதித்துக் கொண்டாயா என்று அவனை பார்த்து சொல்லவில்லை. என்ன உன்னுடைய மனதின் வருத்தம் என்று கேட்கவில்லை. Sometimes God will not speak to us the way we want him to என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சில காரியங்களை நிர்ணயம் பண்ணி கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை எனக்கு இப்படி பேசுங்க, ஆண்டவரை எனக்கு இப்படி வெளிப்படுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் அப்படி கேட்கிறதற்கு உங்களுக்கு அவகாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் அதை கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு இல்லை. You can ask God to speak to you in a certain way, but God may or may not speak to you that way. ஆனால் கேட்கிறதை மட்டும் நிறுத்தி விடாமல் இருங்கள். Continue speaking to God, and that is prayer. That is a glorious thing of prayer. Whatever you ask in the name of Jesus in faith, that will be given to you என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரே. கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கவனித்த ஒரு காரியம், ஒரே ஒரு காரியத்தை குறித்தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கவனித்தார். And that was this. ஆதியாகமம் 35:1 அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆண்டவரே, நொந்து போயிருக்கிறேன், புதிய வேலைகளை, புதிய ப்ராஜெக்டுகளாக எடுக்க என்னால் முடியாது ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறீர், அங்கே ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர். I'm already broken in my spirit. I'm tired in my body. I'm tired in my mind and soul. I am not ready to take up any new projects or initiatives, Lord. And yet you ask me to go to a certain place and do a certain thing. That is the way God speaks to us in the busyness of our life. நம்முடைய வாழ்க்கையின் பரபரப்பான அனுபவங்களிலே கர்த்தர் அப்படியும் நம்மோடு பேசுவார்.
இனிமேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத ஆண்டவரே, தோல்விகளை மட்டுமே சந்தித்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இனி எதையும் நான் செய்ய தயாரில்லை, எவனையும் நான் நம்ப தயாரில்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் எது விருப்பமில்லை என்று சொன்னீர்களோ அதையே செய்யும்படி சொல்லுவார். 20 வருஷங்கள் அந்த இடத்திலே லாபானுடைய தேசத்திலே, சீரியா தேசத்திலே யாக்கோபு இருந்தான். And all that he wanted to do now was get away as far as possible from the land of Syria. But he didn't know where to go. எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே கர்த்தர் பேசுகிறார், நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். Go to Bethel and dwell there. Jacob, you will not go to Bethel as a visitor. You're going to Bethel as somebody who is going to inhabit the land and dwell there. அங்கே குடியிருக்கும்படி நீ போக போகிறாய் என்று கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறேன். நான் சொன்னேன், God looked at Jacob and found something lacking in his life. கர்த்தர் யாக்கோபை பார்க்கிறார், அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட அனுபவம், ஒரு குறிப்பிட்ட காரியம் இல்லை என்பதை கண்டுபிடித்து அவனுடைய பேசுகிறார். And do you know what that was? Jacob did not have an altar yet in his life. யாக்கோபுக்கு இன்னும் ஒரு பலிபீடம் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாகவில்லை என்பதை கண்டு கர்த்தர் அவனிடத்திலே பேசுகிறார். பெத்தேலுக்கு நீ திரும்பி போய் அங்கே உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இல்லாததை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கர்த்தர் உண்டு என்பதை நமக்கு பேசுகிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத காரியங்கள், பல காரியங்கள் இருக்கக்கூடும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது, when you compare your life to others, you may find 1,000 things lacking in your life that other people seem to have. But God is not interested in those things. God is looking at whether you have an altar in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலிபீடம் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். இல்லை என்றால் அதை கட்டச் சொல்லுகின்றார். If you don't have an altar yet in your life, God is asking you to build one today. We've been meditating on this verse for the last 3 weeks, and even this 4th week my wife would be preaching in the church from the same verse, and God willing, even the next Sunday we will be preaching on the same verse. தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே பலிபீடம் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். What is an altar in the scriptures? பலிபீடம் என்பது வெறும் ஒரு கற்குவியல் அல்ல. An altar is not just a heap of stones that you lay together to worship God. It is not something that you construct with brick and mortar. செங்கலினாலும் சாந்தினாலும் நீங்கள் கட்டி எழுப்பும் ஒரு மேடையும் பலிபீடம் அல்ல. பலிபீடம் என்ன என்று கர்த்தர் நமக்கு இன்று பேசுகின்றார். பலிபீடத்தின் 3 அனுபவங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு இன்று பேச போகின்றார். There are 3 dimensions to the altar that God wants us to build in our life. God will not build it. You and I have to build it ourselves. கர்த்தர் நமக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட மாட்டார். நாமே நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடங்களை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். So what is an altar? பலிபீடம் என்றால் என்ன? தேவன் மனிதனை சந்திக்கும் இடம்தான் பலிபீடம். That is a place, an altar is a place where God meets with man, and that is so special, and that is why it's so divine. நான் உன்னை சந்திக்க போகிறேன், உன்னோட பேச போகின்றேன், அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி என்று கர்த்தர் பேசும் பொழுது அதை நானே கட்டி உன்னை நானே அழைத்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்ல மாட்டார். We have to build our altars in our lives என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகின்றார். பரலோகம் பூமியை தொடும் இடம் பலிபீடம். An altar is a place where heavens meet with the earth. That is altar. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பலிபீடத்தின் அனுபவம் உண்டாகவில்லை என்றால் இன்று அதை ஏற்படுத்தும்படி
ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய பலனுக்காக நீங்கள் அபேட்சை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் அனுக்கிரகம் பண்ணுவார். If you don't have an altar, if you don't have the experience of an altar in your life yet, ask for one today and God will bless you. இன்று வேதாகமத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலிபீடம் கட்டுவது எவ்வளவு முக்கியமானது என்றும், பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் என்பதை எப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும் என்பதை குறித்தும், இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பலிபீடம் இல்லை என்றால் அதை எப்படி கட்டி எழுப்பலாம் என்பதையும் குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசப் போகின்றார். ஜெபத்தோட தேவ செய்தியை நெருங்கி வருவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து பலிபீடத்தின் 3 அனுபவங்களை பார்க்க போகின்றோம். We're going to look at 3 experiences of altar from the Old Testament. And I want to caption the first experience like this. பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்தின் அனுபவத்தை இப்படி அதற்கு ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று நான் விருப்பப்படுகின்றேன். The first experience of an altar in your life should be an altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும், ஏற்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். Will you turn to Genesis chapter 12 and verse 7? ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு வருவீர்களா? Genesis 12:7 says this, and the Lord appeared unto Abram and said, unto thy seed will I give this land. And there he built an altar unto the Lord who appeared unto him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் பலிபீடம் அர்ப்பணிப்பின் பலிபீடம். The altar that Abraham built can be called as the altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடம் அது. பலிபீடத்திலே, அர்ப்பணிப்பின் பலிபீடத்திலே எதை பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதை கொண்டு வந்து வைக்க வேண்டும். In the altar of consecration, you cannot lay just about anything. You cannot lay whatever appears in your mind. உங்களுடைய மனதிலே தோன்றும் காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாது. அந்த பலிபீடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கும் கிரயத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டும். God expects that thing which will hurt you the most, and that one thing that will cause so much turmoil in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரச்சனைக்குள்ளாக, சங்கடத்துக்குள்ளாக உங்களை மாற்றும் காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்து அர்ப்பணிப்பின் பலிபீடத்தில் வைக்கும்படி கேட்பார். ஆபிரகாம் கட்டின பலிபீடத்தில் கீழ்ப்படிதலை பார்க்க முடியும். We can see Abraham's obedience to God in the altar of consecration that he built in Genesis 12:7. தன் வீட்டையும் தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு தாம் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொன்ன பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். When God spoke to Abraham and said, leave this land, leave your family and leave your tribe and go unto the place that I show you, he simply obeyed. He did not debate with God about where this land was going to be and how it's going to look. இந்த தேசம் எங்கே இருக்கிறது, அது காட்சிக்கு பார்வைக்கு எப்படி இருக்கும் என்றெல்லாம் கர்த்தரோடு அவன் பேசிக்கொண்டிருக்கவில்லை. போ என்று கர்த்தர் சொன்னார், எழுந்து போனான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். An interesting thing here is this. இந்த பலிபீடத்தை கட்டு என்று கர்த்தர் அவனிடத்தில் கேட்கவே இல்லை. God did not demand that an altar of consecration be built, yet Abraham built one. ஆனாலும் ஆபிரகாம் அந்த அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? Do you know why? Even without God asking him to build an altar of consecration, Abraham built one. Do you know why? ஏன் என்று தெரியுமா? கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் பாடம் இதுதான். ஆராதனை இல்லாத கீழ்ப்படிதல் முழுமை இல்லாத ஆராதனை என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆராதிக்கிறோம், ஆலயத்திலே ஆராதிக்கிறோம், வீட்டிலே ஆராதிக்கிறோம், விசேஷ ஜெப கூட்டங்களிலே ஆராதிக்கிறோம்.
ஆனால் கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். You're worshiping the Lord in the church, in your home, and wherever there is a prayer meeting. You're worshiping the Lord, yes. There's no denying that. But God is asking, is there obedience in your worship? உன்னுடைய ஆராதனையிலே கீழ்ப்படிதல் உள்ளதா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஆராதனை இல்லாத கீழ்ப்படிதல் முழுமை இல்லாது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆனால் இன்னும் ஆராதிக்க கற்றுக்கொள்ளவில்லை. போ என்று சொன்னவுடனே புறப்பட்டு வந்தான். And that was obedience. He displayed his obedience through his action. But he had not yet learned to worship the Lord. And that's why he built this altar of consecration. அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை அவன் கட்டினதே தனக்கு ஆராதிக்க வேண்டும், அதற்கு ஒரு தேவன் உண்டு என்று தெரிந்து கொண்ட பொழுது அந்த பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டது என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காலத்தை துவக்கும் பொழுது அர்ப்பணிப்பின் பலிபீடத்தோடு துவங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God was bringing out a new season in Abram's life. ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய காட்சியை, ஒரு புதிய தரிசனத்தை, ஒரு புதிய பாரத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஒரு வாழ்க்கையில் புதிய பகுதியை ஆரம்பிக்கிறார். அதை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களுடைய வேலையில, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், வீட்டில், ஊழியத்தில் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஏனோ தானோ என்று ஆரம்பித்து விடக்கூடாது. அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை கட்டி அங்கே தேவனை ஆராதித்து அந்த காரியத்தை துவங்க வேண்டும் என்று நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனான ஆபிரகாம் நமக்கு காண்பிக்கிறான். அதுதான் ஆபிரகாம் உணர்ந்த உண்மை. அவன் உணர்ந்த உண்மை, அவன் கற்றுக்கொண்ட உண்மை அல்ல. Nobody taught him this. Because God had not in the first place asked him to build an altar of consecration there, yet he built one. யாருமே கேட்கவில்லை, கர்த்தர் சொல்லவில்லை, அப்படி இருந்தும் கட்டினான். ஏன்? கீழ்ப்படிந்தவனுக்கு ஆராதிக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தது. He knew he had obeyed to God's voice. He had heeded God's voice. Now he knew he had to worship the Lord. தம்மை அழைத்த தேவனை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்றும் ஆபிரகாம் அறிந்து ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பின் பலிபீடம் என்று ஒரு பலிபீடம் இருக்கின்றதா? இல்லை என்றால் இன்று அதை கட்ட துவங்கும்படி உங்களை ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். புதிய திட்டங்களும் ப்ராஜெக்டுகளும் நல்லது, ஆனால் அவைகளை துவங்கும் முன் பலிபீடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் கேட்பார். உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இரண்டாவது, பழைய ஏற்பாட்டிலே நாம பார்க்கும் இரண்டாவது பலிபீடத்தின் அனுபவம். The second experience of altar in the Old Testament that we see in the Bible is this: the altar of revival. எழுப்புதலின் பலிபீடம் என்று ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தை நாம கட்ட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். There's an altar of revival that God expects you to build in your life. God expects me to build that in my life. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எழுப்புதலின் பலிபீடம் என்று ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். Turn to 1 Kings chapter 18 verse 20 to 34. அத்தனை வசனங்களை வாசிக்க முடியாது. 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 20 முதல் 34 வரை உள்ள வசனங்களை முழுவதுமாக வாசிக்க முடியாது, ஆனால் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். I'm going to read that in Tamil. Those of you who have an English Bible, please read that silently in your own language. இப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் எனும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயம் விக்கிரகளின் பக்கமாக திரும்பின பொழுது, when the hearts of the people of Israel were turned towards idolatrous worship, God expected Prophet Elijah to move and repair an altar that was already there. இந்த பலிபீடம் ஏற்கனவே அந்த மலையின் மேலே, கர்மேல் மலையின் மேலே இருந்தது.
புதிதாக கட்டப்பட்ட பலிபீடம் அல்ல இந்த பலிபீடம். எழுப்புதலின் பலிபீடத்தை ஆண்டவர் நம்மை கட்ட சொல்ல மாட்டார், செப்பனிட சொல்லுவார். God will not ask us to build this altar of revival. He will simply ask us to repair it, rebuild it. ஏனென்றால் அது தகர்க்கப்பட்டு இருக்கிறது. என்றோ ஒரு நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் எழுப்புதல் உண்டானது. ஆனால் இப்பொழுது எழுப்புதல் இல்லை. ஜனங்கள் எல்லாம் பாகால் தேவனுக்கு பின்பாக போய்விட்டார்கள். விக்கிரக கோட்டையாக இஸ்ரவேல் தேசம் மாறிவிட்டிருந்தது. ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக கர்மேல் மலையை ஏறி வருகிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்களும் தோப்பு விக்கிரங்களின் ஆசாரியர்களான மற்ற 400 பேர்களையும் பார்த்து he is making a challenge and saying, today God will make a difference. இன்று கர்மேல் மலையிலே இந்த எழுப்புதலின் பலிபீடத்திலே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார் என்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியா கர்மேல் மலை மேல் கர்த்தரின் பலிபீடத்தை செப்பனிட்டான். He repaired it. He did not build it, he repaired it. அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி வெளிப்பட்டு பலிபீடத்தின் மேலும் படைக்கப்பட்ட காணிக்கையின் மேலும் விழுந்த போது ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். What is revival? Most of the times we pray for revival not knowing what revival is. எழுப்புதல் எழுப்புதல் என்று ஜெபிக்கிறோம், எழுப்புதல் என்னவென்றே தெரியாமலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். What is revival? Revival is total obedience to God's commandments. Revival is making others confess that Jesus is Lord and Savior through your life's example. உங்களுடைய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டின் மூலமாக மற்றவர்கள், உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறவர்கள், உங்களோட வேலை செய்கிறவர்கள், உங்கள் வீட்டில் கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படி உங்களுடைய சாட்சி அமைவதுதான் எழுப்புதல். அதனால் எழுப்புதல் எங்கோ இருந்து வர வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எழுப்புதல் வெளிநாட்டிலிருந்து வரணும், எழுப்புதல் சவுத் சூடான்லேருந்து வரணும், அப்படியெல்லாம் காத்து கொண்டு இருக்கக்கூடாது. எழுப்புதல் என்னிலிருந்து வர வேண்டும். Revival has to begin from me. It has to go out from me. Because if I am a child of God, and if my testimony does not impact or influence anybody, I am not being an instrument in God's hands. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சாட்சியின் மூலமாக மற்றவர்கள் இயேசுவண்டை வர முடியாத அனுபவத்திலே நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு எழுப்புதல் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். என் குடும்பத்திலே எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பிறகு சபையிலும் தேசத்திலும் எழுப்புதல் வர வேண்டும் என்று ஜெபிக்கலாம். எனக்குள்ளேயே எழுப்புதல் இல்லாமல் இருக்கும் பொழுது தேசத்திலே எழுப்புதலை அனுப்பும், சபையிலே எழுப்புதல் அனுப்பும் என்று சொன்னால் கர்த்தர் நகைப்பார், கர்த்தர் சிரிப்பார். உண்மையாக when there is no revival within me and I continue to pray for revival in the nation and the church, God will laugh at me. He will say, first, child of God, you need revival within you. உனக்குள்ளே எழுப்புதல் முதலிலே வர வேண்டும் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்வார். எனக்கு பிரியமான தேவஜனமே, உடைந்து போன பலிபீடங்களை கல்லான இருதயத்தை தரும். When you have a broken altar, when you have an altar that is uncared for in your life, that will lead to calcified hearts. That's the first indication of spiritual decay. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்குமே ஆனால் நாளடைவிலே உங்களுடைய இருதயம் கல்லான இருதயமாக மாறிவிடும். அதுதான் கர்மேல் மலையின் அனுபவம், எலியா கண்டுபிடித்த காரியம். அநேக வருஷங்களாக கர்மேல் மலையின் மேலே ஒருவனும் ஏறவில்லை, அங்கே பலி செலுத்தவும் இல்லை. Because people were busy laying offerings to Baal. பாகால் தேவனுக்கு, தோப்பு விக்கிரகங்களின் தேவர்களுக்கு பலி செலுத்துவதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கவனமாக இருந்ததினாலே கர்மேல் மலையின் மேலே ஒரு பலிபீடம் இருக்கிறது என்பதை மறந்து போனார்கள். அது இடிந்து தகர்ந்து போயிருந்தது. அதை செப்பனிடும்படியாக எலியா கர்மேல் மலையின் மேலே ஏறினான் என்று பார்க்கிறோம். பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுது கர்த்தர் கல்லான இருதயங்களை மாற்றி மாம்சமான இருதயங்களை நமக்கு தருவார். When you rebuild the altar of revival, God will take away the stony heart from you and give you a heart of flesh.
கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஜெப வாழ்க்கை உடைந்து போயிருந்தால், ரட்சிக்கப்பட்ட நாளிலே மணிக்கணக்காக ஜெபித்தீர்கள், ஆனால் இப்பொழுது ஜெபிக்க நேரமில்லை. சென்ற வாரத்திலே ஒரு சகோதரியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். 3-4 வருஷங்களுக்கு முன்பதாக நானும் அவர்களும் ஒரு பைபிள் சேலஞ்சை வைத்துக் கொண்டிருந்தோம். இத்தனை அதிகாரங்களை ஒரு நாளை படிக்க வேண்டும், இத்தனை வசனங்களை ஒரு நாள் தியானிக்க வேண்டும் என்று நானும் அவர்களும் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொண்டோம். அவர்களுடைய வேத வாசிப்பு குறைவுள்ளதா இருந்தது என்று எனக்கு பட்டதினாலே அப்படி ஒரு சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா என்று கேட்டேன். ஒப்புக்கொண்டார்கள். அதே நேரத்தில் என்னுடைய மனைவி அந்த சகோதரியினுடைய மகனோட ஒரு பைபிள் சேலஞ்சில் இருந்தார்கள். சகோதரியினோட நீங்க நினைச்சிடக்கூடாது, இவர் ஃபோன் நம்பர் கிடைச்சா எந்த சகோதரியோட அப்படி பைபிள் சேலஞ்ச், அப்படி இல்லை. இது என் சொந்த சகோதரி, என் கூட பிறந்த சகோதரியோட அந்த சேலஞ்சில் இருந்தேன். But I was aghast when I spoke to her a few days ago. நான் கேட்டேன், இப்பொழுது எப்படி அந்த பைபிள் சேலஞ்செலாம் ஞாபகம் இருக்கா என்று கேட்டேன். She said, yes, I remember. And that led me to a progressive Bible reading pattern என்று சொன்னார்கள். அப்போ மகனுடைய காரியத்தை குறித்து கேட்கவில்லை, அவர்களே சொன்னார்கள், ஆனால் என் பையனுக்கு, என் மகனுக்கு இப்பொழுது வேதத்தை வாசிக்க கூட நேரமில்லை, அவ்வளவு வேலைப்பளு என்று சொன்னார்கள். உண்மையாவா? உண்மையாவா? அவ்வளவு வேலைப்பளு இருக்குமா யாருக்காவது? பைபிள் கூட படிக்க முடியலைங்க, அவ்வளோ வேலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்றார். ஒரு அரை மணி நேரம் எடுத்து ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய பலிபீடம் உடைந்து போயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிரியமானவர்களே. அந்த பலிபீடத்தை தான் இன்று செப்பனிடும்படி கர்த்தர் அழைக்கிறார். If you cannot take time, if you cannot spend half an hour, 30 minutes in God's presence, read the Bible and pray to Him, meditate on His word, the altar of revival in your life is broken. And God is asking you today not to build it but rebuild it. அதை கட்டி எழுப்பும்படி அல்ல, அதை செப்பனிடும்படி கர்த்தர் உங்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கை உடைந்து போயிருந்தால் அதை இன்றே செப்பனிடுங்கள், சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயங்களில் எழுப்புதலை கொண்டு வருவார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். மூன்றாவது ஒரு பலிபீடத்தின் அனுபவத்தை பார்க்கிறோம். We see a third experience of altar in the Old Testament, and that is from 2 Samuel chapter 24. 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 18 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். அந்த சம்பவம் உங்களில் பலருக்கும் தெரிந்திருக்கும் என்பதனால் இதை விவரிக்க விரும்பவில்லை. I'm just going to read a verse. 2 Samuel chapter 24 verse 18 to 21. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். சம்பவம் என்ன என்று சொல்லுகிறேன். David knew that it was forbidden for the people of Israel to count the heads of people, to make a census. It was forbidden in the nation of Israel to make a population census. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம் தேசத்தை லக்கம் பார்க்க கூடாது என்று தெரிந்தும் தாவீது அதை செய்தான். தாவீதின் ஆணையின்படி யோவாபு, அவனுக்கு சொந்தக்காரனான யோவாபு, தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிட்டான். எவ்வளவு நாள் எடுத்துக்கொண்டான் தெரியுமா? 9 மாதங்களும் 20 நாட்களும் இந்த வேலை நடந்தது. The process of enumeration took 9 months and 20 days, and this was the direct command of King David. அந்த வேலை முடிந்து முடிவிலே இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இஸ்ரவேலிலே 8 லட்சம் பேர்கள்,
யூதாவிலே 5,00,000 பேர்கள் இருந்தார்கள் என்று தாவீதுக்கு கணக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 9 மாதங்களும் 20 நாட்களுக்கும் பிறகு யோவாபு வந்து கணக்கு சொல்றான். ராஜாவே, இஸ்ரவேலிலே 8,00,000 பேர்கள், யூதாவிலே 5,00,000 பேர்கள், எத்தனை மொத்தம்? 13,00,000 பேர்கள், யுத்த சன்னத்தரான பட்டயத்தை உருவத்தக்க வாலிபர்கள் இத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று தாவீதுக்கு கணக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கணக்கு கிடைத்த உடனே தாவீதினுடைய மனம் மகிழ்ச்சியினாலே நிரம்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது. அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது. பெரிய படை இருக்கிறது, பெரிய படை போல இருக்கிறது. எந்த தேசம் நமக்கு எதிர்த்து வந்தாலும் 13,00,000 பேர்கள் என்னுடைய சேவையிலே, என்னுடைய சேனையிலே இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் தாவீதுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது என்று பார்க்கிறோம். Even when he was told there were 13 lakh people in the nation that could draw a sword and go to war, David was not happy. Instead, his heart was really talking against him. அவனுடைய இருதயம் அவனுக்கு நேராக பேச ஆரம்பித்தது. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததனாலே பெரிய பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டான். தாவீது கட்டி எழுப்பின இந்த பலிபீடத்தினுடைய பெயர் மனம் திரும்புதலின் பலிபீடம். The third experience of altar that God expects in our life is the altar of repentance. மனம் திரும்புதலின் பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றும் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலும், ஆதி திருச்சபையின் காலத்திலும், இப்பொழுதும் கிருபையின் காலத்திலும் கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். I've done the most foolish thing. I've committed a great blunder in my life என்று தாவீது பேசுகிறதை பார்க்கிறோம். தாவீது செய்த இந்த பாவத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். அவனுக்கு முன்பதாக 3 காரியங்களை வைக்கிறார். 3 ஆப்ஷன்ஸ். God gave David 3 options. இந்த 3 காரியங்கள் என்ன? 7 வருஷம் பஞ்சம், அல்லது 3 மாதம் சத்துருக்களின் விரட்டுதல், அல்லது தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய். இதுல ஏதாவது ஒண்ணு நீ தெரிந்தெடுத்தே ஆக வேண்டும் என்று தாவீதிடத்தில் கர்த்தர் சொன்ன பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு தெரியவில்லை. என்ன எடுத்தாலும் பிரச்சனை தான். இந்த 3 ஆப்ஷன் மாதிரி தெரியும், ஆனா ஆப்ஷனே கிடையாது. எதையுமே எடுக்க முடியாது. 7 வருஷம் பஞ்சம் எடுக்கலாமா? முடியாது. 3 மாதம் சத்துருக்களினாலே விரட்டப்படும் அனுபவத்திற்குள்ளாக போகலாமா? அதுவும் முடியாது. தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய், that looked like the lesser evil. 3 days of pestilence in the land. David did not choose it, but he responded wisely. அவன் சொல்லுகிறான், மனிதர்கள் கையில் விழாமல் தேவனுடைய கைகளிலே விழுவோமாக என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். When life does not offer you a real choice to get out of the rut that you are in, pray like this. Pray like David did. வாழ்க்கை உங்களுக்கு, நீங்கள் இருக்கும் அந்த 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 கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு செய்யாமல் இருக்கும் பொழுது இப்படி தாவீதை போல ஜெபியுங்கள். மனுஷர்கள் கையில் விழாமல் தேவனுடைய கைகளிலே விழுவோமாக. தேவனுடைய கைகளிலே விழுந்தால் கிருபையின் கரம் அது. அந்த கிருபையின் கைகள் உங்களை தாங்கி நடத்தும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமே. அப்போது தாவீது ஒரு பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வாதையை நிறுத்தினார். அந்த பலிபீடம் கட்டப்பட்ட பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. தீர்க்கதரிசியான காத் இந்த பலிபீடத்தை தாவீது கட்டவே வேண்டும் என்று சொன்னான். 2வது பலிபீடத்தை யாரும் கட்டவில்லை. முதல் பலிபீடத்தை யாரும் கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆபிரகாமிடத்திலே. ஆனாலும் ஆபிரகாம் கட்டினான். 2வது பலிபீடம் கட்டப்படவில்லை, செப்பனிடப்பட்டது என்று பார்த்தோம். 3வது ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தை நாம கட்டவே வேண்டும். மனம் திரும்புதலின் பலிபீடம். அதை ஆண்டவர் நம்மை கொண்டு கட்டுவாராக. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். தாவீது கட்டின பலிபீடம் என்ன தெரியுமா? Do you know what this altar that David built was? What it signifies, what it symbolizes? நியாய தீர்ப்பின் மேல் இரக்கம் மேலோங்கி நிற்கும் இடம்தான் பலிபீடம் என்று தாவீது கற்றுக்கொண்டான். நியாய தீர்ப்பு வருகிறது. 7 வருஷம் பஞ்சம், 3 மாதங்கள் சத்துருக்களினாலே விரட்டப்படும் அனுபவம், அல்லது 3 நாட்கள் தேசத்திலே கொள்ளை நோய்.
எதையுமே தெரிந்தெடுக்க முடியாது, என்ன செய்வது என்று கிருபையின் கரங்களிலே விழுந்த பொழுது அவனுக்கு உரைக்கப்பட்டது, ஒரு பலிபீடம் கட்டு, பலி செலுத்து, அப்பொழுது வாதை நிறுத்தப்படும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. செய்தான், வாதை நின்றது. நியாய தீர்ப்பின் மேல் இரக்கம் மேலோங்கி நிற்கும் இடம்தான் பலிபீடம். எனக்கு அன்பானவர்களே, சிலுவையின் காட்சி அதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. முழு மனுக்குலமும் பாவத்தில் விழுந்திருந்த பொழுது, நாம் செய்த பாவங்களுக்கு நாமே மரித்தாக வேண்டும் என்று இருந்த பொழுது, நமக்காக மரிப்பதற்காக பூமியிலே பிறந்தாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையிலே பாடுகள் சகித்து நமக்காக மாண்டாரே, அதுதான் தாவீது கண்ட உண்மை. நியாய தீர்ப்பின் மேலே கிருபை மேலோங்கி நிற்கும் இடம் பலிபீடம். Where mercy stands above judgment, that is a place of an altar. That is the altar of repentance. Hallelujah. இந்த 3 பலிபீடங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கட்ட, அர்ப்பணிப்பின் பலிபீடம், எழுப்புதலின் பலிபீடம், மனம் திரும்புதலின் பலிபீடம், இந்த 3 பலிபீடங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கட்டுவதற்கு நாம முயற்சி எடுக்கும் பொழுது இந்த காரியங்களை, இந்த 3 காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். An altar requires sacrifice. பலிபீடம் கட்டுவதற்கு நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டும். It has to cost me something. ஒரு sacrifice இருக்கணும். அது சும்மா கட்டப்படக்கூடாது. தாவீது இந்த பலிபீடத்தை கட்டும் பொழுது அதைத்தான் செய்தான். அதை பிறகு பார்ப்போம். No altar is real without a cost involved in it. எந்த பலிபீடமும், நீங்கள் கட்டும் எந்த பலிபீடமும் பூரணமாகாது. எது வரைக்கும்? அதற்கு நீங்கள் ஒரு கிரயம் கொடுக்கும் வரைக்கும் அது பூரணமாகாது. அதற்கு ஒரு காஸ்ட் கொடுக்கணும். Abraham offered his son. அந்த பலிபீடத்தின் மேலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த வந்தானே, அவனை ஒப்பு கொடுத்தானே. It cost him something. அவனுடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கு. ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் 25 வருஷங்களுக்கு பிறகு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பிறந்த அந்த பிள்ளையை பலிபீடத்தின் மேலே கிடத்தும் பொழுது, பட்டயத்தை உருவி அவனை வெட்ட ஓங்கும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும் என்று தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருக்கும். And David said, David looked at this man, Arno. அர்வனாவை பார்த்து தாவீது சொல்லுகிறான், அர்வனா சொல்லுகிறான், உமக்கு இதை இலவசமாய் தருகிறேன், இந்த ராஜ்யம் உம்முடையது, நான் உம்முடைய குடியானவன், என்ன வேண்டும், எதை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். சொன்னது மட்டுமல்ல, விலைக்கிரயத்தை எண்ணி கொடுத்தான் தாவீது. An altar requires a sacrifice. Secondly, an altar requires purity. பலிபீடத்தை கட்டப்போக நீங்கள் தீர்மானித்தால் பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் பலிபீடத்தை கட்ட முயற்சியை எடுக்க வேண்டாம். கர்த்தருடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டுவிடும். In the Old Testament, altars had to be made from uncut stones. ஒரு பலிபீடத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று போனால் மோசேயிடம் சொல்லப்பட்ட காரியம், யாத்ராகம புஸ்தகம் 20:25, in Exodus chapter 20 and verse 25, this is what God told Moses. If you go to build an altar, when you select the stones, don't let any chisel fall upon the stones. You should not chisel the stones. அந்த பலிபீடத்தின் கற்களின் மேலே உளி படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். யாத்ராகமம் 20:25 வாசிக்கிறேன். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெட்டின கற்கள் அல்ல, வெட்டப்படாத கற்கள், உளிப்படாத கற்களினாலே பலிபீடம் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் மோசே இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். What does it mean? God does not want a man-made religion in your life. God does not want it. இப்படி செய், அப்படி செய், இதை செய்யக்கூடாது, இதைத்தான் இப்படித்தான் செய்யணும், இத்தனை மணிக்கு தான் அதை செய்யணும், இதெல்லாம் உலகம் செய்யும் காரியங்கள். God is not expecting a man-made religion in your life. He wants your unaltered and honest heart that knows how to sacrifice. மூன்றாவதாக, பலிபீடத்தை கட்ட முற்படும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், an altar requires dedication. பலிபீடத்தை கட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு டெடிகேஷன் இருக்கணும், சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் இருக்கணும். கொஞ்ச நாட்கள் பலிபீடம் கட்டுவேன்,
பிறகு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவேன். அப்படி அல்ல. பலிபீடத்தை கட்ட போகும்பொழுது பலிபீடத்தை முழுமையாக கட்டணும். பலிபீடத்திற்குரிய நேரத்தை பலிபீடத்திற்கு கொடுக்கணும். An altar requires dedication. In the Old Testament, an altar, no altar was built for temporary purposes. தற்காலிக உபயோகத்திற்காக எந்த பலிபீடமும் கட்டப்படவில்லை. நிரந்தரமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காக குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக, தலைமுறை தலைமுறையாக வந்து அந்த பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டும் என்பதற்காகவே பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பலிபீடமும் கட்டப்பட்டது. அல்லேலூயா. So what does it mean? God is simply telling us this: don't treat the altar in your life as a weekend statement. Let it be your lifestyle. வார கடைசியிலே காண்பிக்கும் ஒரு காரியமாக உங்களுடைய பலிபீடம் இருக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து ஆராதிக்கிறோம், அதோடு கூட பலிபீடத்தின் அனுபவம் முடிந்து போயிற்று. மற்ற 6 நாட்களும் பலிபீடமும் இல்லை, பலியும் இல்லை, பலி செலுத்துகிறவனும் இல்லை. எங்கே போனோம் என்று கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் உலாவுகிற கண்ணை வைத்து நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை. மற்ற நேரத்தில் நம்முடைய வீடுகளை என்ன சத்தம் ஓங்கி நிற்குது? துதியின் சத்தமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தமா? நீதிமான்களுடைய கூடாரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லா அலப்பறைகளையும் பண்ணிவிட்டு 6 நாட்களும் அலப்பறைகளை பண்ணிவிட்டு 7வது நாள்ல சபைக்கு வந்து ஆராதித்து விட்டால் கர்த்தர் உங்களிலே பிரியமாக இருக்க மாட்டார். பலிபீடத்தின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். போகும்போதெல்லாம் பாடுங்க, ஆண்டவரை துதிங்க. பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, என்ன வேலை செய்தாலும், பேங்க்குக்கு கியூல காத்துட்டு இருக்கும்போது, டெல்லர் கிட்ட போகும்போது, பணத்தை எண்ணும் பொழுது துதிங்க. துதி சரளமாக வரட்டும். Let worship flow out of your mouth. That's what God wants in us. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் தான் இந்த 3 பலிபீடத்தின் அனுபவங்களை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே பலிபீடம் இல்லையா என்று கேட்டால் பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் என்ன என்றும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். When we cross into the New Testament, we no longer see people building altars with stones. Do you see any? புதிய ஏற்பாட்டில் நீங்க எங்கேயா பார்க்க முடியுமா? பலிபீடம் கட்டப்பட்டதை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. Why? Because Jesus became the ultimate altar and the ultimate sacrifice. நிரந்தர பலிபீடம், நிரந்தர பலி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக மாறினார். அதுதான் எபிரேயர் 13, 10 முதல் 12. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். ஆகையால் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And I want to show you another thing. In the New Testament, Jesus Christ is the ultimate altar and Jesus Christ is the ultimate sacrifice. One more thing that I want to show you is this. In the Old Testament, people brought a sacrifice to the altar. But in the New Testament, we become the offering. பழைய ஏற்பாட்டிலே பலியை கொண்டு வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே பலி நாம தான் நடந்து வரணும். நம்மையே பலிபீடத்தின் மேலே செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆராதனை, நம்முடைய கீழ்ப்படிதல், இவைகளெல்லாம் ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கும் பலி. Our lives, our worship, our sacrifice, these are the offerings that God expects from us. I want to read Romans 12:1 for you. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. This is the right kind of worship that God expects from us. The early church in Acts had no physical altar,
But the prayer gatherings, worship and breaking of bread became the place where God's presence fell again and again and again. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கே வந்தாரோ, எப்படி விழுந்தாரோ, ஜனங்களின் மேலே விழுந்தாரோ, அப்படியே புதிய ஏற்பாட்டிலும் எங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வந்தார்களோ, இயேசுவின் நாமத்து நிமித்தமாக 2 பேராவது 3 பேராவது எந்த இடத்துல கூடி வந்தார்களோ அந்த இடத்துல தேவன் எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? And God is asking us this question: will you build an altar of consecration in your life? Will you build the altar of revival and the altar of repentance in your life today? இந்த 3 பலிபீடங்களையும் கட்டுவீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். எப்படி கட்டுவது ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் சொல்வார், you need to have a time set apart for this. Make time daily. Set apart a fixed moment to meet God and make it sacred. ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி ஐபேடு, ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. அது ஜெப அறையில் ஜெபிக்கவே முடியாது. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை எட்டி எட்டி பார்க்க வைக்கும். அதெல்லாம் வெளியே வைத்து விட்டு ஜெப அறையிலே போய் ஆண்டவரோடு 15 நிமிடம், 30 நிமிடம், 1 மணி நேரம் பேச முடிந்தால் அதுதான் உங்களுடைய உண்மையான பலிபீடம். அதற்கு பிறகு நீங்க பாருங்க. Hallelujah. And make it a sacrifice, Jesus says. பலிபீடத்தில் தினமும் பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Offer your praise. உங்களுடைய துதியை பலியாக செலுத்துங்கள். Offer your obedience. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதற்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய பலியை அங்கீகரிப்பார். கர்த்தருக்கு கொடுக்கிறதிலும் கவனமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Jacob went back to Bethel and built the altar God asked for, and his life changed forever. 35:1 எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே உனக்கு தரிசனமான தேவனுக்கு பலி செலுத்தும்படி பலிபீடத்தை கட்டு என்று சொன்னாரே, அதற்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு புறப்பட்டு போன பொழுது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினது என்று பார்க்கிறோம். His life was never the same after that. After he built this altar that God commanded in Genesis 35:1. Hallelujah. அந்த பலிபீடத்தில் கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது you don't need stones, you need a surrendered heart. கற்குவியல்கள் தேவையில்லை, இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் போதும். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது எல்லாமே மாறும். Everything changes at the altar of God. Everything changes. உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய வீட்டை குறித்த காரியங்கள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வியாதி, உங்களுடைய வறுமை எல்லாமே பலிபீட தண்டைகளை நீங்கள் வரும் பொழுது மாறும். லேலியா சொல்வீங்களா? ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். முடிந்தால் எழுந்து நிற்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனை உம்மை துதிக்கிறோம். இன்று நண்பகல் வேளையில் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. பலிபீடத்தின் 3 அனுபவங்களை எங்களுக்கு நீர் காண்பித்தீரே, அதற்காக நன்றி. அர்ப்பணிப்பின் பலிபீடம், மனம் திரும்புதலின் பலிபீடம், எழுப்புதலின் பலிபீடம் என்று 3 பலிபீடங்களும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே கட்டப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆவியோடு கூட நாங்கள் போராடாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வீட்டில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் மட்டுமே கேட்கப்படும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் நீதிமான்கள் என்று பரலோகத்திலும் பூலோகத்திலும் அறியப்பட வேண்டும். அதற்கு என்ன கிரயத்தை கொடுக்க வேண்டும் அந்த கிரயத்தை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்திலே பலியை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கிருபையின் காலத்திலே அப்போஸ்தல சபையின் காலத்திலே நாங்கள் தான் பலி என்பதை புரிந்து கொண்டோம். அந்த பலியாக நாங்கள் மாறுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கர்த்தரும் தேவனுமாகிய எங்கள் இரட்சகர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார். எங்களுடைய பாவங்களுக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவரே நித்திய பலிபீடமாக நித்திய பலியாக மாறினார் என்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் வழுவி போகாதபடிக்கு எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.